அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் வன்னியர் சங்க மாநாடு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கும்பகோணத்தை நோக்கி மிகப்பெரிய அளவுல ஒரு படையோட தான் திரட்டி வராங்கன்னு சொல்லி ஆகணும். அந்த கூட்டத்தை மாநாட்டத்துக்கு வரும் கூட்டத்தை சரியாக காட்டக்கூடாது, மாநாட்டத்துக்கு பெருமளவுல கூட்டம் கூடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில பாத்தீங்கன்னா தற்போதே இப்ப 2 மணி தான் ஆகுது. அந்த 2 மணிக்கே பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல மாநாட்டிற்கு வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி நீங்க 20 கிலோமீட்டர் சுத்தி போங்க, நீங்க 30 கிலோமீட்டர் சுத்தி போங்க அப்படிங்கிற ரீதியில பல்வேறு அராஜக செயல்ல தான் காவல்துறை ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா அரியலூர்ல கும்பகோணம் நோக்கி வாகனங்கள் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது. அதுல அந்த கும்பகோணம் வருகின்ற வழியில பாத்தீங்கன்னா நீங்க இந்த பக்கம் போகாதீங்க, நீங்க ஜெயகொண்டம் வழியா போங்க, அப்படி இல்லைன்னா நீங்க அந்த திருமால்பூர் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கு, அந்த வழியா சுத்தி ஒரு 30 கிலோமீட்டர் சுத்தி போங்க அப்படிங்கிற ரீதியில் காவல்துறையினர் தற்போதே தன்னுடைய அராஜகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சொல்லி ஆகணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பாமகவோட விவசாயிகள் அணி மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை அந்த மாநாட்டுக்கு அது எவ்வளவு கூட்டம் கூடக்கூடாது என்பதற்காக பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்தா அந்த மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க நம்ம சொல்லி ஆகணும். அதே போன்ற ஒரு அராஜகத்தை பார்த்தா மறுபடியும் மீண்டும் காவல்துறை இந்த வன்னியர் சங்க அனைத்து சமுதாய சமூக நல்லிணக்க மாநாட்டிற்கும் அதிக அளவு வருகின்ற தொண்டர்கள் படையை இப்பவே தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க தான் நம்ம சொல்லி ஆகணும். இது போன்ற அராஜக செயல்களை கண்டிப்பா காவல்துறையினர் குறைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி ஆகணும். மாநாட்டிற்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் தயவு செய்து மாநாட்டத்துக்கு உள்ள விடுங்க. எதற்காக இந்த மாநாட்டிற்கு போகின்ற தொண்டர்களை தடுத்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க? இது என்ன மாதிரியான அராஜகம்? கண்டிப்பா அந்த அரச பயம் கண்டிப்பா வன்னியர் மக்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல பதிலடி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வன்னியர் சங்க மாநாடு பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களுக்காக தான் நடத்தப்படுகிறது. அனைத்து சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் தான் அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அந்த மாநாட்டுக்கு வருகின்ற தொண்டர்களை நீங்க தடுப்பது எவ்விதத்தில் நியாயம் நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இதற்கு உண்டான பதிலடி கண்டிப்பா வேறு விதமா தான் இருக்கு நம்ம சொல்லி ஆகணும்.